இன்னைக்கு வாழ்க்கையில பொதுவா எல்லாரும் எதை பார்த்து ரசிக்கிறோம்? அன்றாட லைஃப்ல ஒரு டிவி ஷோ எடுத்துக்கங்க, இல்ல ஒரு எஃபில நீங்க ரீல பாருங்க. எதை பார்த்து ரசிக்கிறோம்? ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், விதண்டாவதா இருக்கணும், சச்சரவு இருக்கணும், சண்டை இருக்கணும். அதை பார்த்தா அப்படியே பேன்னு பாக்குறது நம்ம இல்லையா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில முக்காவாசி நேரம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கிறோம். இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொல்லி ஹதீஸ்ல எப்படி பதிவாயிருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. இந்த ஹதீஸோட கருத்து கேளுங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிடையே மிகவும் வெறுக்கத்தக்கவர்கள் யாரு அப்படின்னா, சச்சரவு செய்யறவங்க, விதண்டாவாதம் செய்யறவங்க, அதே நேரத்தில் சண்டையிடுறவங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஷோக்களை நம்ம பார்த்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளை கடத்தும் பொழுது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் தான் நமக்கு நம்ம வீட்டுகள்லையும் வரும். அப்படி நம்ம வீட்டுகள்ல வரும் பொழுது நம்ம இறைவனை மறந்து இந்த விஷயத்துல போவோம். இப்படி போறதுனால என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? பல விதத்துல லிவர் கரப்ட் ஆகும். அப்படி லிவர் கரப்ட் ஆகும்பொழுது என்டையர் ஃப்ளூயிட் மெக்கானிசம் கரப்ட் ஆகும் நம்ம உடம்புல. அதனால இஸ்லாமை ஃபாலோ பண்ணி அல்லாஹ் எதை நோக்கி நம்மளை பயணிக்க சொல்றானோ அதை பயணிச்சு உள்ளத்தை நம்ம செழுமைப்படுத்திட்டோம்னா இந்த மாதிரி கண்ட கன்றாவையும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம உள்ளமும் தெளிவா இருக்கும், வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். இன்ஷா அல்லாஹ்.